ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024க்கு முன்னாடி என்னென்ன எக்ஸாம்ஸ் நடந்துச்சோ அதில் தமிழ் தகுதி தேர்வு நடந்திருக்கும் இல்லையா, அதில் வந்து மொத்தம் 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த 100 கேள்விகளுமே இலக்கணம் சார்ந்த கேள்விகளாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது நியூ சிலபஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வாங்க பார்க்கலாம். பொங்கல் கூட்டல் அன்று சேர்த்தெழுத கிடைப்பது பொங்கல் அன்று. சீரிழமை பிரித்து எழுத கிடைப்பது சீர்கூட்டல் இளமை. பூக்கூட்டல் சோலை சேர்த்தெழுத கிடைப்பது பூஞ்சோலை. யானை கூட்டம் அப்படின்றது தான் சரியான பதில். பழம் அப்படின்றதுடைய எண்ணடை கேட்டிருக்காங்க. ஸோ பழ குவியல் பழ கூட்டம் அப்படின்னு எழுதக்கூடாது, தவறானது. பழக்குலை அப்படின்றது தான் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் போட்டால் பாதி பேர் வந்து பழக்குவியல்ன்றதை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது தவறு. பழக்குலை அப்படின்றது தான் சரி. 10 பாட்டு நூல்கள் ஒன்று முல்லைப்பாட்டு. இது சரிதான். முல்லைப்பாட்டை பாடியவர் கபிலர். தவறு. கபிலர் எந்த பாட்டை பாடியவர்? நமக்கு குறிஞ்சி பாட்டை பாடியவர். முல்லைப்பாட்டை பாடியவர் யார்? இது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களின் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் உதவும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழை நீர் பெரியாற்றில் ஓடி வீணாவதை தடுப்பதற்காக அணையை கட்டினார். கரெக்ட் தான். ஓகேங்களா? அதை தடுக்கிறதுக்காக அணையை கட்டி தான் அது குடிநீருக்கும் விவசாயத்துக்கும் நிறையவே யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ கூற்றும் காரணமும் சரி. அடுத்தது, அடைப்புக்குள்ள இருக்கக்கூடிய சொல்லை வந்து தகுந்த இடத்துல பயன்படுத்தணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கம் அப்படின்றது எதுக்கு வரும்னு கேட்டிருக்காங்க. 3வதுக்கு தான் வரும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மார்க்கம்ன்றது வழி. ஓகேங்களா? நமக்கு வந்து படிக்கணுன்ற மனம் இருந்தால் மட்டும் போதும், வழி கண்டிப்பாக கிடைக்கும். மாளாத காதல் நோயாளன் போல். இது வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ வந்து அழகாக வந்து வித்துவ கூட்டமாமலில் ஒரு பாசம் வச்சு அந்த பாடலை பாடின மாதிரி எழுதியிருப்பாங்க. இது நம்மளுடைய பாடல் அடிகள்லேருந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. எல்லோருக்கும் இனிய வணக்கம். இந்த இனியன்றது எதுக்கு வரும் அப்படின்னா இதுதான் சரியாக இருக்குது. எல்லோருக்கும் இனிய வணக்கம். வாழ்த்தொழிகள் வந்து கொண்டே இருந்தன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பொருத்தமான காலம் என்ன? இருந்தன அப்படின்றது முடிஞ்சிருச்சு. ஸோ இறந்த காலம். சரியான இணை கேட்டிருக்காங்க. மழை பெய்யும் அப்படின்றது எதிர்காலம். ஏன்னா மழை பெய்யும்ன்றது இதுக்கப்புறம் தான் பெய்ய போகுது அப்படின்றது எதிர்காலம். மற்றதெல்லாம் தவறு. மழை பெய்யாது அப்படின்றது எதிர்மறை. அப்போ இது தவறு. மழை பெய்யுது இது முடிஞ்சிருச்சு, அப்போ இறந்த காலம். இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. நிகழ்காலம்ன்றது பெய்கின்றதுன்றது நிகழ்காலம் வரணும். இங்கே ரெண்டுமே தவறு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 13. கீழ்கண்ட வாக்கியங்களில் இறந்த காலத்தை காட்டும் வாக்கியம். பழம் நழுவி பாலில் விழுந்தது. விழுந்ததுன்றது விழுந்துருச்சு, அப்போ அதுதான் வந்து நமக்கு இறந்த காலத்தை காமிக்குது. விசனம் அப்படின்றதோடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. விசனம்ன்றதோட பொருள் கவலை, எதிர்ச்சொல் வந்து மகிழ்ச்சி. அல்லவை அப்படின்றதோடைய எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நல்லவை. மயிலை அப்படின்றதுடைய ஊர் பேர் என்னன்னு சொல்லுவோம்னா மயிலாப்பூர் அப்படின்றது தான் மயிலைன்னு சொல்லுவோம். மயிலாடுதுறையுடைய மருவு என்ன? இது உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா? இது எவ்வாறு வழங்கப்படுது அப்படின்றது உங்களுக்கான கேள்வி. ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுக்கோட்டை அப்படின்றத புதுகைன்னு சொல்லுவோம். புதுவை அப்படின்னா புதுச்சேரி. சிவிங்கம் அப்படின்றதுடைய நம்ம தமிழ் படுத்த சொல்லியிருக்காங்க. சுவைப்பு பையின். ஸ்விங்கம்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் தமிழ் படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. சுவைப்பு பையின். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது, ஏன்னா யூனிக்காக இருக்குது இந்த கொஷின். ஓகேங்களா? ஸோ வந்து பபிள்காம் அப்படின்றத கூட கொடுத்துருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேகசின் அப்படின்றது பருவ இதழ். செய்தித்தாள்னு போற்றக்கூடாது, வார இதழ்னு போற்றக்கூடாது. 20வது கேள்வி. செய்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதுக்கு விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. எதை செய்யாமையால் கெடும் அப்படின்றது தான் சரியான வினாவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் குடக்கூத்து என்றும் கூறுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். இல்லை அப்படின்னா இதே ஒன்வடம் மாதிரி கூட கேட்பாங்க. கரகாட்டத்தை எவ்வாறும் அழைக்கலாம் அப்படின்னா கும்பாட்டம், குடக்கூத்து அப்படின்னும் அழைக்கலாம். 22. இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது என் இடவலுவமைதி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கொடுத்துட்டு இதை விடைக்கேற்ற வினாவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. இது எவ்வகை வலுவமைதி அப்படின்றது தான் மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா இது இட வலுவமைதின்றதையும் நோட் பண்ணிக்கணும். இதே சென்டென்ஸை நாளைக்கு எப்படி கொஷினில் கேட்கலான்னா, இந்த மாறன் ஒரு நாளும் பொய் கூற மாட்டான் என தன்மையினை படர்க்க இடத்தில் கூறுவது டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டு இது என்ன வகை வலுவமைதின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இட வலுவமைதி அதையும் என்ன பண்ணிக்கணும், நோட் பண்ணணும். தன்மையை படர்க்க இடத்துல சொல்லியிருக்காங்க.
முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீரராம பாண்டியர். இதுவும் விடைக்கேற்ற வினாதான். கொற்கையின் அரசர் யார்? நான் லைட் ஹவுஸ்க்கு செல்கிறேன். நான் கலங்கரை விளக்கத்திற்கு செல்கிறேன். லைட் ஹவுஸ்க்கு தமிழில் கலங்கரை விளக்கம். பிறமொழி சொல்லுக்கு தமிழ் கேட்டிருக்காங்க. நாமகரணம் அப்படின்றதுடைய தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெயர். சரியான தமிழ் சொல் தான் பார்க்கலாம். மதுர வசனி அப்படின்றதுடைய தமிழ் சொல் என்னென்னா தேன்மொழி பாவை. ஓகேங்களா, ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தேன்மொழி பாவை. நெக்ஸ்ட்டு பணிந்து பணித்து, இது ரெண்டுக்குமே பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. பணிந்து அப்படின்னா கட்டுப்படுதல், பணித்து அப்படின்னா உத்தரவிடுதல். தகழி அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அகல் விளக்கு. இது சொல்லும் பொருள்லாம் கேட்டிருக்காங்க. காருகர் அப்படின்றது யார் அப்படின்னா நமக்கு நெய்பவர். ஓகேங்களா, நெஞ்சு துணியெல்லாம் நெய்வாங்க இல்லையா, அந்த துணியெல்லாம் நெஞ்சு எடுத்துகிட்டு வந்து எதில் கொண்டு போவாங்களாம்? காரில் கொண்டு போவாங்களாம். ஓகேங்களா, ஸோ நெய்த துணிகளை எதில் எடுத்து செல்வாங்கன்னா கார். அப்போ காருகர் அப்படின்னா நெய்பவர். நெய்தவர்கள் நெய்த துணியை எல்லாத்தையுமே காரில் எடுத்துகிட்டு போவாங்க. நுழாய் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இளம் பாக்கை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா, ஸோ இதை எப்படி நம்ம ஞாபகம், இளம் பாக்கு, சின்ன பாக்காக இருந்தால் நம்ம வாய்க்குள்ளே ஈஸியாக நுழைஞ்சிரும். அப்படின்றது நுழாய். விதி வீதி அப்படின்றது, விதி அப்படின்னா சட்டம், வீதி அப்படின்னா தெரு. நசி நாசி, நசி அப்படின்றது குறைதல்னு அர்த்தம், நாசி அப்படின்றது மூக்கு. நாசின்றது மூக்கு நமக்கு தெரியும், நசின்றது குறைதல்ன்றது தெரியாது இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ நசி அப்படின்றது என்னது அப்படின்னா குறைதல் அப்படின்ற பொருளையும் வரும். கலை அப்படின்றது பொருத்தமுடைய 2 பொருள் கேட்டிருக்காங்க. வயலில் ஏற்படக்கூடிய கலை, முகத்தில் ஏற்படக்கூடிய ஒளி. முக ஒளி வந்து கலையாக, முகம் வந்து கலையாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ அதுக்கும் இந்த கலை தான் பயன்படுத்துகிறாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நெல் அப்படின்றது பதம் அப்படின்றது, இது ரெண்டுமே வந்து சொல் அப்படின்ற பொருளில் தான் வரும். நெல்னாலும் சொல், இதே பதம்னாலும் சொல். நெக்ஸ்ட்டு உறவு அப்படின்றதுக்கு, உறவுனா சுற்றம் மற்றும் விருப்பம், இது 2 பொருளையுமே என்ன பண்ணும் வரும். உங்கூர்க்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துட்டு இதை எழுத்து வழக்கில் கேட்டிருக்காங்க. உங்கள் ஊருக்கே வருகிறேன். உங்கள் அப்படின்றது இந்த இடத்துல இதாக இருக்குது. ஓகேங்களா, உங்கள் ஊருக்கே வருகிறேன். வெரசா வந்துடுவேன் அப்படின்றதோட எழுத்து வழக்கு விரைவில் வந்து விடுவேன். தற்போது வெகுவாக அலைந்து வரும் பறவையினம் எது அப்படின்றதான் கேட்கணும். ஓகேங்களா, எவைன்னு கேட்கக்கூடாது, எதுன்னு கேட்கணும். வினைத்திட்டம் என்பது டேஸ், யாதுன்னு கேட்கணும், எதுன்னு கேட்கக்கூடாது. ஓகேங்களா, வினைத்திட்பம் என்பது என்ன, வினைத்திட்பம் என்பது யாவை அப்படி கேட்கக்கூடாது. வினைத்திட்பம் என்பது யாது அப்படின்றது தான் கேள்வி கேட்கணும். ஓகேங்களா, ஸோ எந்தெந்த வினாச்சொல்லை எந்தெந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய நூலகவியலின் தந்தை என அறியப்படுபவர் யார்? சரியான நிறுத்தக்குடி. எவ்வளவு பெரிய கரடி, கரடிக்கு மரம் ஏற தெரியுமா அப்படின்னு கொஷின் கேட்குற மாதிரி. பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார். ஸோ இந்த இடத்துல வேறு எப்படி கொஷின் ஃப்ரேம் பண்ணலாம்? செவ்வாழை என்னும் சிறுகதையை எழுதியவர் யார் அப்படின்றத எழுதலாம். ஆன்சர் அண்ணா. மோஸ்ட்லி வந்து இந்த வாழை இலையில அறுத்துட்டு வர சொல்லுவாங்கள்ல உறவினர் வரும்போது, யாரை மோஸ்ட்லி கூப்பிடுவாங்க? அண்ணாவை தான் கூப்பிடுவாங்க. வயசில் மூத்தவங்களை கூப்பிட்டு போய் வாழை இலையை அறுத்துட்டுவான்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இனியன் நன்கு படித்தான், அதனால் தேர்ச்சி பெற்றான். ஸோ அதனால் தேர்ச்சி பெற்றான், இது இனியனுக்கு ரெண்டுமே அதனால தான் பொருந்தும். அப்போ தொடர்ந்து வர்றதுனால தான் இந்த குறியீடு நம்ம போடுறோம். மாணவன் அப்படின்றதுடைய எதிர்ப்பாளுக்குரிய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் மாணவி. இந்த கொஷின் கெஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. அடுத்து தமிழ் எண்களை வச்சு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கடலை, உருண்டையை, இங்கனம், சப்பின் இந்த இடத்துல வரணும், அதாவது இந்த மாதிரி வரணும். இங்கே தவறாக கொடுத்துருக்காங்க. ஏன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7க்கு வரக்கூடியது. தாவரத்தின் இளம் பெயரை குறிக்காத சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. பைங்கூழ், மடலி, குருத்து, இது எல்லாமே நம்மளுக்கு இளம் பெயர் நிலையை குறிக்கக்கூடியது. மட்டைன்றது இளநிலையில் வராது. இவை 3 நாமம் கெடக்கெடும் நோய் என்னும் திருக்குறளை ஒற்றி பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காமம், மயக்கம், வெகுளி, இது 3மே வந்து நாமம் கெடக்கெட்டும் நோய். ஓகேங்களா, ஸோ வந்து இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா பேரே கெட்டு போயிடுமா இது 3 இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா, ஸோ அதுதான். அப்போ இன்பம் அப்படின்றது அப்படி கிடையாது, அதில் பொருந்தாதது. பால் பருகு அப்படின்றத சரி. கிளி பேசும்.
அவிழ்ந்தன, நெகிழ்ந்தன, விண்டன, கொண்டன. இது எல்லாமே எந்த பொருளில் வருது அப்படின்னா நமக்கு மலர்ந்தன அப்படின்ற பொருளில் வருது. தொளி, தோல், தோடு, ஓடு இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா பழங்களுடைய மேற்பகுதி வன்மையாக இருக்கா திண்மையாக இருக்கா இந்த மாதிரி குறிக்கக்கூடிய சொற்கள். சரியான அகர வரிசை கேட்டிருக்காங்க. அகர வரிசைன்றது ஆளிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடியதாக பார்த்து ஃபஸ்ட்டு எழுதணும். அடுத்து காங்காச்சால் ஃபுல்லாக வரிசைப்படுத்தி நான் வரைக்கும் இருக்கிறத வரிசைப்படுத்தி எழுதணும். ஓகேங்களா? இப்போ எப்படி ஏபிசிடி லைனாக எழுதுவோமோ அது மாதிரி. ஓகேங்களா? இப்போ பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துட்டு அடுத்து கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அடுத்தது ஆப்பிள்னு கொடுக்குறாங்க. இது வரிசைப்படுத்தினா ஆப்பிள் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஏன்னா ஏன்றதான் ஃபஸ்ட்டு வரணும். ஓகேங்களா? முதல் எழுத்தை வச்சு வரிசைப்படுத்தணும். அது மாதிரி தான் இந்த அகர வரிசைன்றது. ஃபஸ்ட்டு அண்ணா அணை இதில் இந்த ரெண்டுலேயுமே பாருங்கள் ஃபஸ்ட்டு எழுத்து சேமாக இருக்குது. அப்போ செகண்ட் எழுத்தை தான் பார்க்கணும். இன்னா நையான்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எப்பவுமே என்ன எழுதுவோம் புள்ளி வச்சது எழுத்து. அப்போ இன்னு தான் முதல்ல எழுதணும். அடுத்து தான் அணை, அடுத்து தலை தா வரணும். அதுக்கடுத்து தாக்கடுத்து தான் நம்ம எழுதும்போது மான்னு எழுதுவோம். அப்போ மன்னா. அடுத்தும் அகர வரிசை தான். இது மா வரிசை வச்சு கேட்டிருக்காங்க. இரண்டாவது எழுத்தை வச்சு பொருத்தணும். ஓகேங்களா? இஞ்சு அடுத்து நா வரணும், அடுத்து தா வரணும், அடுத்து ரா வரணும். இது வந்து காங்காச்சா நம்ம எழுதுறோம்ல அந்த வரிசை எப்படி வரிசைப்படுத்துவோம். அடுத்ததும் அகர வரிசை தான். ஓ வரிசை வச்சு வரிசைப்படுத்திருக்காங்க. முதல் இது கரெக்டாக இருக்குது. செகண்ட் இது பாருங்கள் ரா ரா ரி ரூ அந்த செகண்ட் எழுத்தை வச்சு நம்மளுக்கு வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து சரியான இணை கேட்டிருக்காங்க. இந்த இலை அப்படின்னா மெலிந்து போதல், இந்த இலை அப்படின்னா நூல் இலை. நேமி கோடு இதை கொடுத்துட்டு இதுக்குரிய சரியான பொருள் கேட்டிருக்காங்க. நேமி அப்படின்னா சக்கரம், கோடு அப்படின்னா மலை. சரியான வாக்கிய அமைப்பு கேட்டிருக்காங்க. மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். இதுதான் வந்து சரியானது. இது வந்து நம்மளுக்கு 12th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? எந்த ஒரு கொஷினுமே அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்குறாங்கன்றதை விட நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்து அந்த சிலபஸ்க்குள்ளே எப்படி கொண்டு வரணும்னு தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை ரெஃபர் பண்ணி வெளியில் இருக்க புக்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ இதுதான் சரியானது. ஓகேங்களா? இப்போ செகண்ட் இதை ஏன் சொல்ல மாட்டாங்க? ஏன்னா ஆண்டுதோறும் மறைந்தான்னு வருது. அப்போ வருஷம் மறைந்தான்ற பொருளில் வந்துடும். ஓகேங்களா? அதே தான் இந்த பொருளும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ தவறாக இருக்கிறதுனால தான். நடத்தல் அப்படின்றதோட வேர்ச்சொல். வேர்ச்சொல் எப்பவுமே கட்டளை சொல்லாக இருக்கும். ஓகேங்களா? நட அப்படின்றது கட்டளையிடுற மாதிரி இருக்குது. அடுத்தது போட்டேன் அப்படின்னா போடு அப்படின்றது வேர்ச்சொல்னாலே கட்டளை பொருள் தான். அடுத்து வினைமுற்று அப்படின்னா அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஓடினான் அப்படின்னா ஓடினான் அவ்வளோதான். வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா முற்றெச்சம். ஓகேங்களா? ஸோ எச்ச பொருள் தந்து அப்புறம் இன்னொரு வினைமுற்று கொண்டு முடியும். அதாவது வினைமுற்று ரெண்டு வினைமுற்று இந்த இடத்துல இடம்பெறுது. ஓகேங்களா? ஸோ வந்து அதுதான் வினைமுற்றுன்றது எச்ச பொருளை தந்து ஓகேங்களா இன்னொரு வினைமுற்று கொண்டு போய் முடிகிறது தான் முற்றெச்சம். படின்றதோடைய வினை எச்ச சொல் கேட்டிருக்காங்க. வினை எச்சம்னு வந்தாலே நமக்கு ஊன்ற சவுண்ட்லேயோ இல்லைன்னா ஈன்ற சவுண்ட்லேயோ முடியணும். இப்போ இங்கே பாருங்கள் படி தூ ஊ அப்படின்னு வருது. அப்போ இந்த சவுண்ட் தான் வருது. கான் அப்படின்றதோட வினைமுற்றுன்றதுனால ஆப்ஷன்ஸில் எது கரெக்டாக கம்ப்ளீட்டாக சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கோ அதை வினைமுற்று. கண்டேன். வலுவற்ற தொடர் கேட்டிருக்காங்க. வலுவற்ற தொடர்னா என்னென்னா மிஸ்டேக் இல்லாதது எது? இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர் அப்படின்றதான் சரி. கூரை போட்டனர்னு போட்டுறாதீங்க, தவறு. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்கவேஷன் அப்படின்றது அகழாய்வு, இது சரியானது. ஓகேங்களா? எபிகிராஃபின்றது கல்வெட்டியல் வரும். அப்போ இது தவறு. ஹீரோ ஸ்டோன்றது நடுக்கல், இது கரெக்டு தான். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு என்னது பொறித்து வைக்கிறது. அப்போ இந்த இடத்துல செதுக்குதல்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. நெக்ஸ்ட்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தான் கேட்டிருக்காங்க. தசஸ் அப்படின்றது ஆய்வேடுன்னு வரணும், தவறு. இன்டலெக்சுவல் அப்படின்னா அறிவாளர், கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இன்டலெக்சுவல்ன்றது அறிவாளரை குறிக்கக்கூடியது. மித்தனா தொன்மம்னு வரணும், இது தவறு. பேட்டன்றது காப்புரிமை. ஓகேங்களா? அப்போ இதுவும் தவறு. அடுத்து பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வங்கம்னா கப்பல், கரெக்டு. நீகான் அப்படின்னா நாவாய் ஓட்டுபவன். எல் அப்படின்னா பகல்னு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ அது தவறு. ஓகேங்களா? எல் அல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொருள் இருக்குது. எல்னா பகல், அல்னா இரவு. மாட உள்ளேரினா கலங்கரை விளக்கம். துஞ்சு புலி இடறிய சிதடன் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்துட்டு இந்த உவமை கூறக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் அறியாமை. ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. மொத்தம் வந்து 100 கேள்விகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 100 கேள்விகளில் இந்த மாதிரி கஷ்டமாக இருக்க கேள்விகள் ஒரு 10 கேள்விகள் கேட்டாலே அந்த கட் ஆஃப் அப்படின்றது அந்த கொஷின்ஸ் தான் வந்து தீர்மானிக்குது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அதாவது இது வந்து அறியாமை அப்படின்ற பொருளில் வரும். துஞ்சு புலி இடறிய சிதடன் போல. துஞ்சு புலி அப்படின்றது என்னென்னா தூங்கி கொண்டிருக்கக்கூடிய புலி. ஓகேங்களா? ஸோ அது தூங்கி கொண்டிருக்கிற புலியை அறியாமல் இடறிய, அது தெரியாமல் தவறி விழுந்த, இடறிய அப்படின்றது தவறி விழுந்த, சிதடன் அப்படின்னா குருடன். ஓகேங்களா? ஸோ புலி தூங்கிட்டு இருக்குன்னு தெரியாமல் அங்கே தவறி விழுந்த குருடன் போல அப்படின்றது. அப்போ அறியாமல் அவன் விழுந்துட்டான், அறியாமை.
பசுமரத்தானே அப்படின்றது எளிதில் மனதில் பதிதல். கடைத்தெரு எங்கே உள்ளது அப்படின்னா இந்த பக்கத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு சுட்டி காமிக்கி சொல்கிறது. இந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காமிச்சு சொல்கிறது. உனக்கு கதை எழுத தெரியுமான்னு கேட்டால் கட்டுரை எழுத தெரியும். அதாவது கதை எழுத தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் அதுக்கு இனமாக எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு சொல்கிறது. அப்போ இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்குறது வந்து ஒரு வினாக்கு இன்னொரு வினாவையே பதிலாக சொல்கிறது வந்து வினா எதிர் வினாதல் விடை. நீ படிக்கவில்லையான்னு கேட்டால் எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறது உற்றது உரைதல். அதாவது எனக்கு தலைவலிக்குதுன்றது நான் படிச்சுட்டு இருந்தேன், ஏற்கனவே எனக்கு தலைவலிச்சிச்சு, அதனால் படிக்கலாம். அப்போ ஏற்கனவே அந்த நடந்ததை சொல்கிறது உற்றது உரைதல். அடுத்து ஒருமைப்பன்மை பிழையற்றது கேட்டிருக்காங்க. பறவைகள் வந்து தங்கின, ஏன்னா தங்கியது அப்படின்னு எழுதக்கூடாது. தங்கின பறவைகள், கல்லுன்றது பன்மை, அப்போ நான்றதான் முடியணும். மொழி வளரும் தன்மை உடையது, ஏன்னா மொழின்றது ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ மொழின்றது நல்லா ஒருமையில் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ உடையனான்னு போடக்கூடாது, உடையனன்றது பண்பு. பவளவிழிதான் பரிசுக்கு உரியவள், இதுதான் வந்து சரி. ஓகேங்களா? பவளவிழியாள், பவளவிழிதான் பரிசு உரியது, எதுவுமே சரியாக பொருந்தலை. இதுதான் சரியான தொடராக இருக்குது. இது சொல்லும் பொருளும் தான் கேட்டிருக்காங்க. திகிரி அப்படின்றது ஆணை சக்கரம். ஸோ 2. அலி அப்படின்றது என்ன பொருளில் வரும் அப்படின்னா கருணை அப்படின்ற பொருளில் வரும். அலர் அப்படின்றது மலர்தல், ஒங்கு அப்படின்றது மகரந்தம். ஸோ ஆன்சர் 2143. அடுத்து சொல்லும் பொருளும் தான் கேட்டிருக்காங்க. புரிசை அப்படின்னா மதில், புலை அப்படின்றது நமக்கு சாளரம் அப்படின்றத குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புலை அப்படின்றது என்ன அப்படின்னா சாளரம் அப்படின்றது தான் குறிக்கும். நெக்ஸ்ட்டு பனை. பனைன்றது நம்மளுக்கு எதை குறிக்கும்? முரசு. கயம் அப்படின்றது மதிலை குறிக்கக்கூடியது. இந்த இதில் இருக்கக்கூடிய இதில் வந்து புரிசை மதில் மட்டும் நார்மலாக இருக்குது. மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி இருக்குது, நம்ம யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்குது. அப்போ புலை அப்படின்றது சாளரம், பனை அப்படின்றது முரசு, கயம் அப்படின்றது மதில். சாரி, கயம்னா மதில்னு சொல்லிட்டேன். புரிசைனா தான் மதில், கயம்னா நீர்நிலை. ஓகேங்களா? சாரி நான் தான் இந்த இடத்துல வந்து மாற்றி சொல்லிட்டேன். கயம் அப்படின்றது நீர்நிலையை குறிக்கும். ஓகேங்களா? வருதல் அப்படின்றதுடைய வேர்ச்சொல் வா அப்படின்றது. வேர்ச்சொல் எப்பயுமே கட்டளையாக தான் இருக்கும். வா இங்கே வா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். சுடச்சுடரும் பொன்போல் எனும் ஓமை கூறும் நூல் என்ன அப்படின்னா ஞானம் வளரும். ஸோ சுடச்சுடரும் பொன்போல் அப்படின்றது ஞானம் வளரக்கூடியதை குறிக்கும். சொற்களை இந்த கொஷின் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி வந்து இதே கொஷின் வந்து ரிப்பீட் ஆகலாம். சொற்களை ஒழுங்குபடுத்துக. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஸோ இது வந்து கொஞ்சம் எப்படி இருக்குது, வரிசைப்படுத்துறதுல கரெக்டாக இருக்குது. பிறவின சொற்றொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க. மாலை அணிவித்தான், வீண் வந்திருக்கு பாருங்கள். வி மற்றும் பி இது ரெண்டுமே பயனிலையில் வந்திருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், பிறவினை எதுன்னு கண்டுபிடிச்சலாம். மாலை அணிந்தான் அப்படின்னா அது தன்வினை, அணிவித்தான் அப்படின்னா அது வந்து பிறவினை. நான் இந்த வீட்டை கட்டினேன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? ஸோ செய்வினை, தன்வினை, பிறவினை இது எல்லாமே நல்லா பார்த்து வச்சுட்டு போங்க. ஓகேங்களா? எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினையா பிறவினையா செய்வினையான்னு கண்டுபிடிக்கணும். அப்துல் நேற்று வருவித்தான். ஸோ வீண் வந்திருக்கு. ஓகேங்களா? வியோ பியோ வந்து நான் என்னென்னு சொன்னேன், பிறவினை. மயில் அப்படின்றதுக்கு பொருந்தி வரக்கூடிய சொல் என்ன அப்படின்னா மயில் வந்து அகவும். வண்டு அப்படின்றது என்ன மரபில் கேட்டாங்கன்னா முரளும். வண்டு ரீங்காட வேண்டும்னு போற்றக்கூடாது. ஓகேங்களா? ஸோ வண்டு முரளும். எமது மக்கள் இந்த பூமியை எப்பொழுதும் மறப்பதே இல்லை, ஏனெனில் இதுவே நமக்கு தாயாகும். அதாவது இது என்னென்னா சுகுவா மிஸ் பழங்குடியினுடைய தலைவர் ஷியாட்டல் அவர்கள் வந்து அமெரிக்க அதிபருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு கடிதம் வந்து எழுதியிருப்பார். எழுதியிருக்கும்போது அதில் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், ஆதலால் அச்சம் ஒன்றும் இல்லை. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லையென்றால் துன்பப்பட நேரிடும். இதெல்லாமே இணைப்பு சொல், கனெக்ஷன் பண்ணுற வேர்டு. மோனோலிங்குவல் அப்படின்றது ஒரு மொழி. வைல்ட் விண்ட் அப்படின்றது சுழல் காற்று. இந்த கொஷின் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்றது குமிழிக்கல். ஓர் ஒருன்றதை சரியாக பயன்படுத்தணும். இந்த ஓர் ஒருன்ற கொஷின் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக இந்த பார்ட்லேயே நிறைய இதில் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஆளிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்து இருக்கும். இப்போ இங்கே ஓர் பாருங்களேன், அதுக்கு பின்னாடி ஈ இருக்கா, ஆளிருந்து அவ் வரைக்கும் இருக்கிறதுல
அதே மாதிரி இப்போ இந்த ஒருன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒருக்கு பின்னாடி ஆலேருந்து அவ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்காது ஒரு எழுத்து கூட. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது ஃபஸ்ட் எழுத்து ஓகேங்களா, முதல் எழுத்து இருக்காது. ஏன் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி தான் இந்த ஒருன்னு வரும், உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். இப்போ ஒருன்றதுக்கு பின்னாடி பாருங்களேன், ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கிற எந்த எழுத்துமே இந்த பா அப்படின்றது ஆலேருந்து அவ் வரைக்கும் இல்லை ஓகேங்களா. தான் சிம்பிளாக சொல்லணும்னா ஓர் அப்படின்றது வந்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரும், ஒருன்றது உயிர் மெய் எழுத்துக்கு முன்னாடி வரும். அடுத்து சரியான எண்ணடை கேட்டிருக்காங்க. ஓர் அடர்ந்த காடு, இதுவும் அதே தான். ஓருக்கு பின்னாடி அந்த ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கிற எழுத்து தான் வரும் ஓகேங்களா. அடுத்து ஒரு வச்சு தான் கேட்டிருக்காங்க. ஓர் இனிய காலை பொழுது, ஓருக்கு பின்னாடி ஈன்றது வந்திருக்கு. அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் கேட்பாங்க, நமக்கு சிலபஸில் இருக்குது ஓகேங்களா. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு, மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் இருக்குது. ஸோ சிற்பக்கலை பற்றி எந்தெந்த நூலில் வந்து நம்மளுக்கு குறிப்புகள் இருக்குதுன்னு கேட்டாங்க அப்படின்னா திவாகர நிகண்டு அப்படின்றதுல இருக்குது, ப்ளஸ் மணிமேகலை அதில் இருக்குது. பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை மலர் போன்ற சிற்பங்கள் வந்து யார் காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க. பல்லவர் காலத்தில் இருந்திருக்கு. திருச்சி மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் இது எல்லாமே பல்லவர் கால சிற்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ திருச்சி மலைக்கோட்டை யார் வருதுன்றதை பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஏன்னா மாமல்லபுரம் அவங்களுடைய தலைநகரம், அவங்களுடைய சிற்பங்கள் இருக்குது, நம்ம கெஸ் பண்ணிடலாம். காஞ்சிபுரம் அவங்களுடைய தலைநகரம், அதை வச்சு பல்லவர்களை கெஸ் பண்ணிட முடியும். பல்லவர்கள் கால குடைவரை கோவில்கள் நுழைவு வாயிலில் 2 புறங்களும் யார் இருப்பாங்க, காவலர்கள். யார் கால குடைவரை கோவில்னு கூட கேட்கலாம். இந்த கொஷினில் இந்த பேராகிராஃபில் தான் அடுத்த டைம் கொஷின் வரதுக்கு நான் இந்த மாதிரிலாம் சொன்னேன். இப்போ இதிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிற்பம் கல்லில் வடித்த டேஸ் எனலாம் கவிதை, இது எல்லாமே அந்த பேராகிராஃபில் ஆன்சர் இருக்கும் ஓகேங்களா. அதை பார்த்து நம்ம இங்கே டிக் பண்ணோம், அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்காக கேட்பாங்கன்னா நம்மளோட டைம் அதிகமாகும் இந்த பேராகிராஃப் படிக்கும்போது ஓகேங்களா. திவாகர நிகண்டில் சொல்லப்பட்ட கலை எது அப்படின்னா சிற்பக்கலை, சொல்லப்பட்ட கலை. தூண்களை காணப்படக்கூடிய சிற்பங்கள் எது அப்படின்னா சிங்கமும் யாழியும். காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எந்த வகை கோவிலில் இருக்குது அப்படின்னா குடைவரை கோவிலில் இருக்குது. திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படக்கூடிய சிற்பம் யாருடைய காலம் அப்படின்னா பல்லவர்களுடைய காலம். இப்போ நம்ம 213 பேஜஸ் வந்து மொத்தம் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா. இந்த புக்லெட்டில் 1335 பேஜஸ் இருக்குது ஓகேங்களா. நம்ம டெய்லியும் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிட்டே வரோம். ஒவ்வொரு வீடியோவாக கரெக்டாக பார்த்துட்டே வந்தீங்கன்னா டோட்டலாக முடிச்சிடலாம். ஏன்னா டோட்டலாக இவ்வளோ கொஷின்ஸ் இப்போ நம்ம பார்க்கும்போது அங்கே இலக்கணத்தில் மிஸ்டேக் பண்ண மாட்டோம். ஏன்னா நிறைய கொஷின்ஸ் வந்து புதுசாக ஒரு வீடியோக்கு எப்படியும் ஒரு 5-10 கொஷின் புதுசாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அப்போ புதுசாக நிறைய பார்த்துட்டு போகும்போது எங்கெங்கேருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நம்ம போடுறோம் ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்கில் இந்த 1335 பேஜ் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃபை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.